விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஒரு நெற்பயிர் விவசாயியா இருக்கீங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கானது. இதை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது நம்மளுடைய அரசாங்கம் இருக்குங்களா, ஸ்டேட் அரசாங்கம் ஆகட்டும் இல்ல ஒன்றிய அரசாங்கம் ஆகட்டும், நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்து நெற்கொள்முதல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க ஒரு விலையை கொடுப்பாங்க. அதுதான் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை. இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை நம்மளுடைய நெற்பயிர்களுக்கு பெர் குவிண்டால், அதாவது 100 கிலோகிராமுக்கு 2545 ரூபாய் இருக்கு. உங்களுடைய கிராமத்துல கொள்முதல் பண்றவங்க கம்மியா விலை வச்சாங்க அப்படின்னா நீங்க அவங்களை கேள்வி கேட்கலாம், அவங்க மேல வழக்கும் பதியலாம். இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையின் படிதான் உங்களுடைய நெற்பயிர்களை அவங்க கொள்முதல் பண்ணாங்க. இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா A2 + FL அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்காங்க. இந்த A2 அப்படிங்கிறது உங்களுடைய இன்புட் சார்ஜ், அதாவது நீங்க எந்த அளவு சீடு வாங்கி போட்டிருக்கீங்க, ஃபெர்டிலைசர் போட்டிருக்கீங்க, என்னென்ன தண்ணி சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் பில் சார்ஜ், இது எல்லாமே இந்த A2 வந்துடும். F1 அப்படிங்கிறது உங்களோட அன்பெய்டு லேபர் சார்ஜ், அதாவது உங்க ஃபேமிலியில எல்லாருமே சேர்ந்தா வேலை பார்த்துருப்பாங்க, வேலை செஞ்சா நம்மளுடைய விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சார்ஜா அப்படி ஒரு கணக்கு பண்ணி தான் இந்த 2545 ரூபாயை நம்மளுடைய ஒன்றிய அரசாங்கம் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ அப்படி பண்ணும்போது நம்ம FCI காரங்க வந்து, அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா காரங்க வந்து நம்மள்ட்ட கொள்முதல் பண்ணுவாங்க. கொள்முதல் பண்ணி அவங்களோட குடோன்ல வைப்பாங்க. சில பேர் ரேஷனுக்கும் சப்ளை பண்ணுவாங்க. பெரிதல், அதாவது ஏகப்பட்டது வந்து ரேஷனுக்கு சப்ளை பண்ணுவாங்க, சில பேர் குடோன்ல வைப்பாங்க. சோ விவசாயிகள் எல்லாரும் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு உதவுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் விவசாய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தட்டி விட்டுருங்க.